சேனல் வழங்கும் VBS. ஏங்க ஜோஷுவா அண்ணா இன்னும் காணோம். VBSக்கு லேட் ஆயிட்டு டைம் ஆயிட்டே இருக்குது. அண்ணே ஜோஷுவா அண்ணே எங்க இருக்காங்க? ஃப்ரெண்ட்ஸ் நீங்களாம் பாத்தீங்களா? வந்துட்டாங்க ஜோஷுவா அண்ணே வாங்க. ஹாய் குட்டீஸ். அண்ணே நீங்க ஏன் லேட்டு? நான் பாருங்க VBSக்கு டைமுக்கு வந்துட்டேன் பாருங்க. ஒன்றை மாதிரியே மிக்கி, நான் டெய்லி குளிக்கணும், தலை சீவணும், பவுடர் போடணும், எல்லா நாளும் நாங்கள் எல்லா வேலையும் செஞ்சுட்டு வருவோம். நீ அந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டியே. ஐயா ஆமாம் ஐயா அண்ணே அதெல்லாம் வெளியே சொல்லாதீங்கண்ணே. அண்ணே இன்னைக்கு நம்ம டே 4 VBS தானே? ஆமாம், இன்னைக்கு டே 4 தான். அண்ணே என்னண்ணே இன்னைக்கு VBSோட தலைப்பு என்னண்ணே? தலைப்பா நம்ம எல்லாரும் குட்டீஸ்ட்டு சொல்லிடுவோமா? ஓகே குட்டி? ஓகேண்ணே சொல்லிடலாம். சரி, டே 4 என் கூட சேர்ந்து நீ சொல்றியா? அண்ணே நீங்க சொல்லுங்க, பின்னாடியே நானும் சொல்லிடுவேனே. குட்டீஸ் நீங்களும் என் கூட சேர்ந்து சொல்றீங்களா? ஓகேண்ணே அண்ணே சொல்லுங்கண்ணே. பாதுகாக்கும். ஐயோ நீங்க சொல்ல மாட்டீங்களே. அண்ணே சொல்றேன். பாதுகாக்கும் இயேசுவின் கண்கள். வாவ் சூப்பர். அண்ணே பாதுகாக்கும் இயேசுவின் கண்கள் அப்படிதானே? ஆமா மிக்கி, அதேதான். ஓகேண்ணே அண்ணே இன்னைக்கு நமக்கு என்னெல்லாம் இருக்கு? பப்பட் சவுண்ட் தானே இன்னைக்கு? பப்பட் சவுண்ட் கன்ஃபார்ம் இருக்கும். குட்டீஸ்க்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். அப்போ ஓகேண்ணே அண்ணே அப்போ இன்னைக்கு நம்ம பிரேயர் பண்ணிட்டு VBS குள்ள போலாமா? ஓகே மிக்கி. ஓகே அண்ணே பிரேயர் பண்ணுவானே. பிரேயர் பண்ணுங்கண்ணே. பிரேயர் பண்ணதுக்கு என்ன பண்ணணும் மிக்கி? பிரேயர் பண்றதுக்கு கண்ணை மூடி கை கூப்பி முழங்கால் போட்டு பிரேயர் பண்ணணும்ண்ணே. ஓகே குட்டீஸ் நீங்க மிக்கி சொல்ல மாதிரியே கை கூப்பி கண்ணை மூடி முழங்கால் போடுங்க பாப்போம். ஓகேண்ணே அண்ணே நான் கண்ணை மூடிட்டேன், சக்குன்னு மூடிட்டேனே. ஓகே ஜோமு. அன்புள்ள ஏசப்பா, இந்த நாள் எங்களுக்காக தந்ததுக்காக நன்றி. டே 4 VBSை எங்களுக்கு நல்ல ஒரு கருத்துள்ள VBSஸாக நடத்திட்டாங்க ஏசப்பா. இந்த VBSல நாங்கள் நிறைய கருத்துக்களை எங்கள் வாழ்க்கையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க ஏசப்பா. நீங்கள் எங்கள் கூட வாங்க. இப்போ ரேசு நாமத்தை ஜெயிக்கிறவங்க ஜீவன் நிலைப்பிதாவே ஆமென். ஓகே குட்டீஸ் இப்போ நம்ம VBSக்கு போலாமா? ஓகே ஓவர் டு சாங் செக்ஷன். பை. பிள்ளைங்களா, உங்களெல்லாம் பார்க்குறதுக்கு ஷான் வந்திருக்காங்க, ஸ்டேசி வந்திருக்காங்க. ஹாய் ஷான், எப்படி இருக்கிற? ஹாய் ஸ்டேசி, எப்படி இருக்கிற? குட்டி பிள்ளைங்களா, நம்மளாம் இப்போ வசனம் படிக்கலாமா? ஓகே, நான் சொல்ல நீங்கள் எல்லாரும் சேர்ந்து சொல்ல போறீங்க. ஷான் ரெடியா? ஸ்டேசி என்ன பாரு, ரெடியா? எங்க பாக்குற, என்ன பாரு? வெரி குட். இப்போ எல்லாரும் சேர்ந்து நம்ம படிக்க போறோம். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். உங்களை
உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். சகரியா 2:8. ஏய் ஷான், குட்டி பிள்ளைங்க எல்லாம் சூப்பரா வசனம் படிக்கிறாங்க. அங்க பாரு ஒரு தம்பி எவ்வளவு இன்ட்ரெஸ்டா படிச்சுட்டு இருக்கான்னு. இப்போ எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை ஆக்ஷனோடு கூட படிக்கலாமா? ஓகேவா ஷான்? ஓகேவா ஸ்டேசி? ஓகே, எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். சகரியா 2:8. ஓகே ஷான், இப்ப மனப்பாடமா சொல்லிடலாமா? ஷான் சொல்லிடலாமா ஷான்? ஓகே குட்டி பிள்ளைங்களா, இப்ப பாருங்க ஷான் சூப்பரா சொல்ல போறான். ஏய் ஸ்டேசி, கீழே விழுந்துடாத, தள்ளி வா. ஓகே படிக்கலாமா? இப்போ ஸ்டார்ட் பண்ணு ஷான். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். சகரியா 2:8. சூப்பர் குட்டி பிள்ளைங்களா, ஷான்க்கு எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. ஸ்டேசி, ஷான்க்கு கிளாப் பண்ணு. தேங்க்யூ. ஹாய், எல்லாருக்கும் ஹாய் சொல்லலாமா? எல்லாருக்கும் பாய் சொல்லிருங்க. பாய். பிக்னிக்கு போறோம், ஸ்கூல்ல இருந்து போறோம், சுத்தி பார்க்க போறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஞாபகம் இருக்கா? நான் தான் செலிபிரிட்டி. வாங்க என்னோட பிக்னிக் வரீங்களா? ஹாய் ஜாலி. ஹாய் ஜாலி. டிரைவர் அண்ணா நிப்பாட்டுங்க, நம்ம ஃப்ரெண்ட் வரான். ஹாய் டேய் பாடுறா. ஃபர்ஸ்ட் டிரைவர் ஹெல்மெட் போடுற ஓடுற முதலாளி இவர் தான்டா. என்னத்தான் சொல்ல, இவரை நம்பி எப்படா நம்ம எல்லாம் போவேன். ஜாலி சவுண்ட குறை. அண்ணா என்ன வண்டி பாடுங்க, இடம் வந்துருச்சு. பார்த்து போங்கப்பா, கீழே விழுந்துறாங்க. டேய் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாடுற அந்த இடம். அருமையா இருக்கு. ஆமாடா அருமையா இருக்கு. டேய் இந்த மரத்தை பாடுறா, எவ்வளவு தண்ணி இருக்குன்னு பாடுறா. பெருசு. இவ்வளவு பெரிய மரம் இருக்குடா. இங்க சிங்கம் புலி எல்லாம் இருக்கும். எவ்வளவு பெருசா இருக்கு. சிங்கம் புலில நம்ம மாட்டிட்டோம்னா என்ன பண்ணுவோம்? டேய் வாய கழுவுடா. உனக்கு என்னப்பா? உன்னை வச்சுதான் ஒரு 4 நாள் வச்சு சாப்பிடும். என்ன சரிப்பா, நாங்க வரைக்கும் கொஞ்சம் போயிட்டு வரேன். டேங்கப்பா எவ்வளவு பெரிய யானை. இங்க காணோம். டே ஜேக்கப்பு எங்கடா போனா? ஐயோ விட்டுட்டு போயிட்டான். ஐயோ இதுல வேற திங்க இருக்கு, கரடி இருக்குன்னா ஐயோ பயமா இருக்கு. ஐயோ எப்பா இப்ப நான் என்ன செய்வேன்? ஐயோ இன்னைக்கு நான் மாட்டினேனா அவ்வளவுதானா? ஐயோ ஜேக்கப் எங்கடா இருக்க? ஐயோ வயிறு வேற பசிக்கு. ஐயோ சரி ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். அப்பா வயிறு பசிக்க. ஐயோ சிங்க இருக்குண்ணா. ஐயோ கரடி வந்து என்ன செய்யறது? எனக்கு மரமெல்லாம் ஏற தெரியாது. ஐயோ கரடி மரம் ஏறுன்னு சொல்லுவாங்களே. ஐயோ பயமா இருக்கு, வயிறு பசிக்கு. சரியான ஒருத்தன் ஓட்டி இருக்கான் தலைவரே. வாங்க அண்ணே கரடி அண்ணே, முன்னால வானே, ஒருத்தன் மாட்டி இருக்கானே. வாங்கடா பாப்போம் வாங்க. செம்ம பீசுப்பா, இவளெல்லாம் வச்சு 4 நாளைக்கு திங்கலாம். ஆமாப்பா இன்னைக்கு ஒரு பிடிப்பா. இவனை வெட்டினா கிட்னி எனக்கு. அவனை அழுப்புப்பா. அவனை எழுப்புப்பா. பயமா இருக்கு. கரடி. ஐயோ பயமா. ஐயோ விட்டுரு. ஐயோ விட்டுருங்க. ஐயோ பயமா இருக்கு. என்ன விட்டுருங்க. ஆளுக்கு ஒரு பிஸ்கட் வேணும் தரேன். என்ன விட்டுருங்க.
இதுல உப்பு கரைச்சி கிடக்கு. எனக்கு வேணாம், ஈரல் தான் எனக்கு வேணும். உட்கார தலையை அமுக்குடா. போன தடவை அந்த பயலுக்கு நீ கிச்சடியை தின்னுட்ட. இந்த தடவை இவன் கிச்சடி எனக்கு தான் வேணும் பாத்துக்க. இல்ல கிச்சடி நீயே சாப்பிடுற. ஆனா 2 கண்ணை நான் புடிக்கிறேன்டா. டேய், நீங்களே இப்படிதான் பிளான் பண்றது? நான் இருக்கேன். சரி தலைவரே, உங்களுக்கு போக மிச்சம் மீதி இருந்தா எங்களுக்கு போதும். என்னமோ நான் கிட்னி என் குரலையும் கண்ணையும் தர மாதிரி இவங்களா பேசிக்கிட்டுதானுங்க. ஐயோ பயமா இருக்கு. சூப்பரா இருக்கும். இவனை அமுக்குடா, அவனை கட்டி போடுங்க. நம்ம வந்து பார்க்கலாம் வாங்க. மயில் போயிடு, அந்த நாயை அவனுக்கு காவல் வைடா. ஆளு வித்தியாசமா இருக்கானே. இவன் ஒரு நக்கி பார்க்கலாம். மனசப்பல் உப்பு கரிச்சு கிடக்கான். ஏசப்பா, எனக்கு பயமாக இருக்கு ஏசப்பா. இந்த பிக்கடிக்கு வந்த இடத்துல நான் இப்படி வழி தப்பி போயிட்டேன் ஏசப்பா. ஏசப்பா, என் கிட்னியையும் கண்ணையும் தின்றாங்க போல எனக்கு பயமாக இருக்கு ஏசப்பா. அப்பா, நீங்கள் சொன்னீங்களே ஏசப்பா, உங்களை தொடுகிறவன் அவர் கண்மணியை தொடுறான்னு சொல்லிருக்கீங்க ஏசப்பா. ஏசப்பா, என்னை யார் மூலமாக என்னை காப்பாற்றுங்க ஏசப்பா. இன்னைக்கு வந்தான் நமக்கு உணவு. வாங்க, இவனை பொறிச்சு திங்கலாம். அம்மா வாங்கடா, இன்னைக்கு அவனை தான் நம்ம சாப்பிடணும். அவன் 2 கையும் பிடுங்கி எனக்கு கொடுங்கடா. நான் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு தரேன். என்னடா காட்டுக்குள்ள இடந்துட்டு ஒரு பையன் தனியா இடந்து அவனை பிடிச்சு நீங்க சாப்பிடலான்னு வந்திருக்கீங்களா? ஓடுங்கடா. தம்பி சார், பா ஏதோ ஒரு சத்தம் அடிச்சு அதாப்பா உனைய இந்த வழியா வந்தேன் நானு. அதான் சார், நானும் ஏசப்பாடைய பாதுகாப்புக்காக ஜெபம் பண்ணேன் சார். ஏசப்பாவின் பாதுகாக்கும் கண்கள் என் மூலியமா இன்னைக்கு உன்னை பாதுகாத்துருக்குப்பா. வீட்டுக்கு போமா? வாங்க சார். சாம்பியன், நம்ம சிங்கிங் டைமுக்கு வந்திருக்கிறோம். உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச பாடல் தான். ஹே எங்கே பாரு தம்பி. தெரிஞ்ச பாடல் தானே, எல்லாரும் ஆக்ஷனோட பாடணும். ஓகே, எல்லோரும் ரெடியாக இருக்கிறீங்களா? சூப்பர். சூப்பர் ஆக்ஷன் பண்ணிட்டீங்க. நம்ம திரும்ப இன்னொரு தடவை அதை விட சூப்பராக ஆக்ஷன் பண்ண போகிறோம். எல்லாம் ரெடியாக இருக்கிறீங்களா? சூப்பர். வாழும் வாழ்க்கை
கடமை செய்ய ஒவ்வொரு நாளும் தவறாதே. கர்த்தர் பரிசு நீதான் என்றும் மறவாதே. உன் கடமை செய்ய ஒவ்வொரு நாளும் தவறாதே. நீ பொறுப்பாய் வாழ பழகு, அதுதான் எனக்கு அழகு. நீ பொறுப்பாய் வாழ பழகு, அதுதான் எனக்கு அழகு. இங்கு பாரு தம்பி, இங்கு பாரு தம்பி, இங்கு பாரு தம்பி, இங்கு பாரு தம்பி. சூப்பர், எல்லாரும் சூப்பரா ஆக்ஷன் பண்ணிட்டீங்க. வெரி குட். ஹலோ பிள்ளைகள், நல்லா இருக்கீங்களா? நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன்ப்பா. நீங்கள் விபிஎஸ் பாட்டு பிடிச்சிட்டிங்க, இன்றைக்கி வசனம் பிடிச்சிட்டிங்க. ஆனால் பைபிளில் உள்ள உண்மை சம்பவம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். என்ன தலைப்பில் அன்னைக்கு படிச்சிங்க? பாதுகாக்கும் கண்கள் அப்படி படிச்சிங்க இல்லையா? அப்போ அந்த பாதுகாக்கும் கண்களுக்கு நம்முடைய பைபிளில் என்ன உண்மை சம்பவம் சொல்லப்பட்டிருக்குன்னு பார்ப்போமா? சரி, பஞ்சம்னா என்னம்மா? பஞ்சம் பற்றி உங்களுக்கு தெரியுமா? அனுபவிச்சிருக்கீங்களா? உங்கள் வாழ்க்கையில் கேட்டிருப்பீங்க இல்லையா? ஆனால் அந்த நாட்களில் நம்ம மக்கள் அனுபவிச்சாங்க. அதைத்தான் நம்ம இப்போ படிக்க போகிறோம். அந்த பஞ்சத்திலிருந்து எப்படி அவங்கள ஏசப்பா பாதுகாத்தாங்க, அவருடைய பாதுகாக்கும் கண்கள் எப்படி பாதுகாத்துச்சுன்னு சொல்லி நாம் இப்போ படிக்க போகிறோம். அதாவது சாரிபாத்துன்னு ஒரு பட்டணம் இருந்துச்சு. அந்த பட்டணத்தில் ஒரு அம்மாவும் ஒரு மகனும் வாழ்ந்து வந்தாங்க. ஆனால் அந்த அம்மா விதவையாக்கும், அவங்களுக்கு உதவி செய்வதுக்கு யாருமே இல்லை. அப்போது ஒரு நாளைக்கு பஞ்சம் வந்ததுக்கு அப்புறமா பஞ்சத்தில் மக்கள் இறந்து போவாங்க, மூச்செத்து போயிடுவாங்க. இப்படிப்பட்ட கஷ்டமெல்லாம் அவங்களுக்கு வந்துடும். பஞ்சம்னாலே அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத ஒரு நிலைமை. உணவு இல்லை, தண்ணி இல்லை, அப்படி ஒரு காரியம். அப்படி இருக்கும்போது இந்த அம்மா அவங்களுக்கு உதவி செய்ய ஆள் இல்லை. அவங்க எங்கே போகிறாங்க? ஒலிவ முக வாசலில் போய் விறகு புறக்க போகிறாங்க. இந்த பாருங்க, இந்த அம்மா விறகு வச்சுருக்காங்களா? விறகு புறக்க போகிறாங்க. எதுக்காக? பையனுக்கு சமைச்சு கொடுக்கறதுக்காக போகிறாங்க. போகும்போது அங்கே யார் வர தெரியுமா? ஒரு தீர்க்கதரிசி. அவர் பேர் என்ன தெரியுமா? எலியா தீர்க்கதரிசி வராரு. அங்கே வரும்போது அவர் இந்த அம்மாட்ட கேட்குறாரு, அம்மா எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ கேட்கும்போது இந்த அம்மா ஓடி போகிறாங்க, தண்ணி எடுக்கிறதுக்கு ஓடி போகிறாங்க. போகும்போது தீர்க்கதரிசி சொல்கிறாங்க, அம்மா 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 கொஞ்சம் நில்லுங்க, கொஞ்சம் நில்லுங்க, எனக்கு ஒரு சின்ன அடை கொண்டு வர முடியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மாவுக்கு அப்படி ஷாக் ஆயிடுச்சு. பஞ்சம், நம்ம வீட்டில் ஒன்றுமே இல்லையே, இந்த ஐயா நம்மகிட்ட என்ன கேட்குறாங்க? ஒரு அடை வேணும்னு சொல்லி கேட்குறாங்களே, என்ன செய்வது? ஐயா ஐயா, எங்கள் வீட்டில் ஒன்றுமே இல்லையா, கலசத்தில் ஒரு பிடி மாவும் பானையில் கொஞ்சம் போண்டு எண்ணெய் இருக்கையா, நானும் என் மகனும் இதை அடை செய்து சாப்பிட்டுட்டு செத்து போலான்னு இருக்கோம் ஐயா, நீங்கள் என்னட்ட அடை கேட்குறீங்களே, நான் என்ன செய்வேன்? தீர்க்கதரிசி சொன்னார், இல்லையம்மா, முதலில் எனக்கு ஒரு அடையை செய்து கொடு அப்படின்னு சொல்கிறாரு. அம்மா வேகமாக போய் அடை செய்ய போகிறாங்க. அப்போ எலியா தீர்க்கதரிசி சொல்கிறாங்க, நீ முதலில் எனக்கு அடை செய்து கொடுத்தா உன் பானையில் எண்ணெயும் மாவும் குறையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா வேகமாக போய் அடை செய்கிறாங்க. அடையை செய்து முதல் அடையை யாருக்கு கொடுக்குறாங்க? தீர்க்கதரிசியானவருக்கு கொடுக்குறாங்க. அந்த அடையை கொடுத்துட்டு ரெண்டாவது தான் அவங்க சமைச்சு சாப்பிட போகிறாங்க. அப்போ தம்பிக்கும் அடை வேணும், அம்மாவுக்கும் அடை வேணும். இப்போ ஐயாவுக்கு ஒரு சிறிய அடையை கொடுத்தாச்சு. இப்போ பானையிலிருந்து மாவு எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. மாவு வந்துட்டே இருக்கு, எண்ணெய் குறையாமல் இருக்கு, மாவு குறையாமல் இருக்கு. பார்த்தீங்களா? அவங்களுக்கு ஐயா சொன்னது போல என்னாச்சு? தீர்க்கதரிசி ஐயா சொன்ன போல பானையில் மாவும் குறையல, எண்ணெய் கலசத்தில் எண்ணெயும் குறையல. அதாவது இது எவ்வளவு நாளைக்கு வரும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. பஞ்சகாலம் இருக்கும் வரை, இந்த சாரிபாத்து பட்டணத்தில் பஞ்சகாலம் இருக்கும் வரை இந்த பானையிலேயே மாவும் குறையாது, எண்ணெயும் குறையாதுன்னு சொல்கிறாங்க. அவர் சொன்னது போல் பானையில் எண்ணெயும் மாவும்
குறையல்ல. அப்போ இந்த தீர்க்கதரிசி அவர் என்ன சொன்னார் அதுபடி இந்த அம்மா கேட்டாங்க. எனக்கு ஒரு அடைய முதலாவது கொண்டு வா அப்படின்னு சொன்னாங்க. அதுபடி அவருக்கு அடை கொடுக்கப்பட்டதுனால இவங்களுக்கு எண்ணெயும் மாவும் குறையலை. இப்போ நாம் பார்ப்போமானா ஆண்டவருடைய கண்கள் நம்மளை பாதுகாக்கிற கண்களாக இருக்கிறது. இந்த ஏழை விதவை சாரிபாத்து விதவையின் நிலைமையை அறிஞ்ச தேவன் எலியா தீர்க்கதரிசியை அனுப்பி அவங்களுக்கு என்ன செஞ்சார்? போஷிச்சார். யார? அந்த விதவை வீட்டை ஆண்டவர் போஷிச்சார். நாம் இப்போ அதுக்குரிய வசனத்தை நம்ம பைபிள்ல இருந்து பார்க்கலாமா? சகரியா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களை தொடுகிறவன், அதாவது நம்மை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை. கண்மணினா என்னம்மா? கண்மணினா கண்ணில் இருக்கிற கருவிழிமா. நாம் தொட்டு பார்ப்போமானா கண்ணை கையை கொண்டு போகிறதுக்குள்ளாலே கண்ணு என்ன செய்யுது? மூடுது. அப்போது நம்மளை தொடுகிறவன் ஆண்டவருடைய கண்மணியை தொடுகிறானா? அப்போ நம்மளை யாரும் தொட முடியுமா? தொட முடியாது. அவ்வளவு பாதுகாவலை ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிறாரு. அப்போது நம்ம ஆண்டவருடைய பாதுகாவலில் நாம் இருக்கிறோம். இப்போ நாம் ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள தேவனே, மை துதிக்கிறோம், மை சோத்தரிக்கிறோம் சுவாமி. இந்த தருணத்தில் தகப்பனே, அப்பா உடைய பாதுகாக்கும் கண்களை பற்றி நாங்கள் படித்தோம் தகப்பனே. இந்த பாதுகாக்கும் கண்கள் எங்கள் பிள்ளைகளுக்கும் தகப்பனே, எங்களுக்கும் தகப்பனே பாதுகாவலாக இருக்கட்டும் தகப்பனே. அப்பா நீங்கள் சொல்லியிருக்கீங்க தகப்பனே, உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே தகப்பனே. அப்பா நீர் எங்களை பாதுகாத்து கொள்ளும், வழி நடத்தும் தகப்பனே. உடைய கிருபைக்குள்ள மூடிக்கொள்ளும் தகப்பனே. கேட்ட சத்தியங்கள் பிள்ளைகள் அப்பா மனதிலே பதியட்டும், ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஹாய் குட்டீஸ், நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளுடைய விபிஎஸ்ல பாதுகாக்கும் இயேசுவின் கண்கள் தலைப்பில் தானே நீங்கள் பாட்டு பாடினீங்க. சந்தோஷமாக பாட்டு பாடினீங்க, அப்படி தானே? உண்மை சம்பவத்தோட கேட்டிங்கல்ல. இப்போ உங்களை பார்க்க ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க. அவங்கள பார்ப்போமா? ஹேய், இங்கே பாரு, எவ்வளோ பேர் வந்திருக்காங்க பார்த்தியா? உன்னையே பார்த்துட்டு இருக்காங்க. ஏய், நீ பாருடா. எனக்கு பயமா இருக்கு. ஓ, எதுக்கு பயமா இருக்குங்கிற? பாரு, எல்லாரும் பிள்ளைங்களை பார்க்க உனக்கு பயமா இருக்குதா? இந்த பிள்ளைங்களெல்லாம் பார்க்க எனக்கு பயம் இல்லைக்கா, ஆனால் எனக்கு பயமாக தான் இருக்கு. ஓ, இந்த பிள்ளைங்கள பார்க்க பயமா இல்லை, ஆனால் உனக்கு பயமா இருக்கு. ஏன்? நீ எதுவும் தப்பு பண்ணிட்டியா? ஏக்கா, நான் ஒரே ஒரு தப்பு பண்ணலை. ஆனால் சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டியா? எதுக்கு சொல்ல மாட்டேன்? நீ இயேசுப்பா பிள்ளை தானே? இயேசுப்பா சொல்லியிருக்காங்கல்ல, பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிற இறக்கம் பெறுவான்னு சொல்லியிருக்காங்கல்ல. இன்னைக்கு கூட நீ என்ன தலைப்பு படிச்ச? பாதுகாக்க இயேசுவின் கண்கள். நீ சொல்லிரு, இயேசுப்பா உன் பாவத்திலேருந்து உனக்கு விடுதலை கொடுத்துருவாங்க. உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல? ஏக்கா, நான் சொல்றேன்க்கா. எங்க சொல்லு, பாவத்தை மறைக்க கூடாதுல்ல, சொல்லிரு. அக்கா, இந்த எங்கள் டாடியோட பாக்கெட்டில் இருந்து காசு எடுத்துட்டேங்க்கா, அதனால பயம் இருக்கு. எங்கள் டாடி அடிவாங்களோட பயம் இருக்கு. ஓ, நீ பயப்படாத, நீ ஏசப்பட்ட சொல்லிடு. ஏசப்பட்ட சொல்லி மன்னிப்பு கேளு, உங்கள் டேடிட்டையும் மன்னிப்பு கேளு. அதுக்கு பிறகு நிச்சயமாக உனக்கு ஃப்ரீ ஆயிரும், உனக்கு பயம்லாம் மாறிடும். ஓகேவா? சரிக்கா, நான் சொல்லிடுறேன். அக்கா, நான் ஏசாவுக்கிட்ட சாரி கேட்குறேன். எங்கள் அப்பா வந்ததும், அப்பா நான் உங்கள் பாக்கெட்டில் இருந்து காசு எடுத்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க கேட்க வரேன். ஓ, நல்ல பிள்ளை, நீ நல்ல பிள்ளை. சரி, உன் பேர் என்னது? அக்கா, என் பேர் ஸ்வீட்டிக்கா. ஸ்வீட்டி, உன்னை பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்க, உன்னை பார்க்கவே ஸ்வீட்டாக இருக்கிற. சரி, நீ ஏசப்பட்ட மன்னிப்பு கேட்ட, உங்கள் அப்பாட்டையும் நீ மன்னிப்பு கேட்ட, நிச்சயமாக ஏசப்பா உனக்கு மன்னிச்சிருவாங்க. சரி பாரு, இன்னைக்கு கூட உண்மையான ஒரு சம்பவம் படி சொல்ல. அந்த சம்பவத்தில் அந்த சாரிபாத் விதவையின் குடும்பத்தை ஏசப்பா எவ்வளோ பாதுகாத்தாங்க பார்த்தியா? பஞ்சகாலம் முழுவதும் அவங்களுக்கு நல்ல ஆகாரம் கொடுத்து போசிச்சாங்கல்ல. இன்னைக்கு ஏசப்பா உன்னையும் பாதுகாப்பாங்க. எதுலேருந்து பாதுகாப்பாங்க தெரியுமா? ஏசப்பா உன்னுடைய பாவத்திலிருந்து இந்த நாள் பாவம் செய்யாதபடி பாதுகாப்பாங்க. ஏக்கா, நான் தினம் ஏசப்பட்ட ப்ரேயர் பண்ணேக்கா. நான் ப்ரேயர் பண்ணி பைபிள் படிச்சு ஏசப்பாவுக்கு உண்மையா இருக்க வரேக்கா.
வெரி குட். நீ உண்மையாக இருந்தாலே ஏசப்பா நிச்சயமாக உன்னை பாதுகாப்பாங்க. ஹாய் குட்டீஸ், நீங்களும் உண்மையாக இருப்பீங்களா? நீங்கள் தினமும் பைபிள் படிப்பீங்களா? நீங்கள் பைபிள் படித்து ப்ரேயர் பண்ணிங்கன்னா எல்லா பாவத்திலிருந்தும் ஏசப்பா உங்களை விலக்கி பாதுகாப்பாங்க. ஓகே, எல்லாருக்கும் பாய் சொல்லிடு ஸ்வீட்டி. சாம்பியன்ஸ், நம்ம திரும்பவும் சிங்கிங் டைமுக்கு வந்திருக்கிறோம். வேதம் எனக்கு ஆகாரமும் சாங் பாடலாமா? ஆக்ஷனோட பாடணும். ஓகே, எல்லாம் ரெடியாக இருக்கிறீங்களா? வேதம் எனக்கு ஆகாரமா தினமும் ருசித்திடுவேன். ஜெபம் செய்வது எனக்கு பலனா தினமும் ஜெபித்திடுவேன். வேதம் எனக்கு ஆகாரமா தினமும் ருசித்திடுவேன். ஜெபம் செய்வது எனக்கு பலனா தினமும் ஜெபித்திடுவேன். இயேசுவின் சத்தம் கேட்பேன், கீழ்ப்படிந்து வாழ்ந்திடுவேன். இயேசுவின் சத்தம் கேட்பேன், கீழ்ப்படிந்து வாழ்ந்திடுவேன். இயேசுவோடு பேசிடுவேன், அவர் பேச மகிழ்ந்திடுவேன். இயேசுவோடு பேசிடுவேன், அவர் பேச மகிழ்ந்திடுவேன். வேதம் எனக்கு ஆகாரமா தினமும் ருசித்திடுவேன். ஜெபம் செய்வது எனக்கு பலனா தினமும் ஜெபித்திடுவேன். வேதம் எனக்கு ஆகாரமா தினமும் ருசித்திடுவேன். ஜெபம் செய்வது எனக்கு பலனா தினமும் ஜெபித்திடுவேன். என்ன குட்டீஸ், சூப்பர் ஆக்ஷன் பண்ணிட்டீங்களா? இப்போ நம்ம திரும்ப இன்னொரு தடவை ஆக்ஷன் பண்ண போகிறோம். எல்லாம் ரெடியாக இருக்கிறீங்களா? சூப்பர். வேதம் எனக்கு ஆகாரமா தினமும் ருசித்திடுவேன். ஜெபம் செய்வது எனக்கு பலனா தினமும் ஜெபித்திடுவேன். வேதம் எனக்கு ஆகாரமா தினமும் ருசித்திடுவேன். ஜெபம் செய்வது எனக்கு பலனா தினமும் ஜெபித்திடுவேன். இயேசுவின் சத்தம் கேட்பேன், கீழ்ப்படிந்து வாழ்ந்திடுவேன். இயேசுவின் சத்தம் கேட்பேன், கீழ்ப்படிந்து வாழ்ந்திடுவேன். இயேசுவோடு பேசிடுவேன், அவர் பேச மகிழ்ந்திடுவேன். இயேசுவோடு பேசிடுவேன், அவர் பேச மகிழ்ந்திடுவேன். வேதம் எனக்கு ஆகாரமா தினமும் ருசித்திடுவேன். ஜெபம் செய்வது எனக்கு பலனா தினமும் ஜெபித்திடுவேன். வேதம் எனக்கு ஆகாரமா தினமும் ருசித்திடுவேன். ஜெபம் செய்வது எனக்கு பலனா தினமும் ஜெபித்திடுவேன். சூப்பர், எல்லாரும் சூப்பராக ஆக்ஷன் பண்ணிட்டீங்க. வெரி குட். குட்டீஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சரி, உங்களை பார்த்தாலே தெரியுது இன்றைக்கி டீச்சரு என்ன சொல்ல போகிறாங்கன்னு ஆவலாக இருக்கீங்கல்ல? ஆமாம், இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு மிஷினரியினுடைய வாழ்க்கை வரலாறு தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். கவனமாக கேட்கணும். அவர் என்னென்ன சமூக சேவை செய்தார், அவருடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, அவருடைய விசுவாச வாழ்க்கை எப்படி இருந்துச்சுங்கிறத பற்றிலாம் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அவர் யார் தெரியுமா? அவர் பேர் என்ன தெரியுமா? ஜார்ஜ் முல்லர். அவரை இன்னொரு பேர் வச்சு கூப்பிடுவாங்க,
விசுவாசத்தின் அப்போஸ்தலன் என்று அவரை அழைப்பார்கள். அடுத்து அனாதைகளின் தகப்பன் என்றும் அவரை அழைப்பார்கள். இத்தனை பேர் இருக்கு பாருங்க ஜார்ஜ் முல்லருக்கு. அவருடைய குடும்பத்தினுடைய அவர் எங்கே பிறந்தார்னு முதல்ல சொல்கிறேன். அவர் ஜெர்மன் தேசத்தில் பிறந்தார், வடக்கு ஜெர்மனில். அவருடைய குடும்பத்தினுடைய பின்னணியை பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா ஆண்டவரை அறியாதவங்க தான். அதனால் அவங்க அப்பா நல்ல ஒரு கஸ்டம்ஸ் ஆஃபீஸர், வரி வசூலிக்கிற ஒரு ஆஃபீஸர். நல்ல செல்வாக்கு மிக்க ஒரு குடும்பம். அந்த குடும்பம் நல்ல செல்வாக்கிலே ஜார்ஜ் முல்லர் வளர்ந்தார். ஆனால் அவர் என்ன பண்ணார் தெரியுமா? 10 வயசுக்கு மேலே ரொம்ப பாவ பழக்க வழக்கத்தைக்கு அடிமையாகி குடிக்க, சீட்டு விளையாட, 16 வயசு வரைக்கும் பார்த்திங்கன்னா அவ்வளவு பாவ பழக்க வழக்கத்தில் வாலிப பிள்ளைங்களோடெல்லாம் சுற்றுறது, இப்படி நிறைய பாவத்துக்கு அடிமையாகி கெட்ட பழக்க வழியில் அவர் போக ஆரம்பிச்சிட்டாரு. உடனே அவங்க அப்பாவுக்கு ரொம்ப மனசு வருத்தம். யாருக்குமே இருக்கும்ல, எந்த அப்பாவுக்குமே இருக்கும்ல. நான் எவ்வளோ சமுதாயத்தில் எவ்வளோ ஒரு மதிப்புமிக்க வேலையில் இருக்கேன், நீ இப்படி சுற்றிட்டு அலையிறியடா, இப்படி மோசமாக உன்னை பேசுகிறாங்களே அப்படிங்கும்போது யாருக்குமே கவலை இருக்கும்ல. உடனே இறையியல் கல்லூரி, பைபிள் காலேஜ் இருக்குல்ல, அங்கே சேர்த்தாலாவது நம்ம மகன் திருந்த மாட்டானா அப்படின்னு சொல்லி அங்கே போய் படிக்க வைக்கிறாரு. அப்போ அங்கே படிக்கும்போது நல்ல வேலை அங்கே கடவுள் கிருபையில் பீட்டாங்கிற ஒரு நண்பன் அவருக்கு கிடைக்கிறான். அவன் முல்லர் இன்றைக்கு ஒரு ஜெபக்கூட்டம் நடக்கு, நீ வர்றையா அப்படின்னு கூப்பிடுறான். சரி நான் வர்றேன் அப்படின்னு ஒரு விளையாட்டுத்தனமாக தான் அவன் கூட போகிறான். கொஞ்சம் பொழுது போகும்ல அப்படிங்கிறதுக்காக அவன் போகிறான். அங்கே படிக்கப்பட்ட பாடல்கள், சாட்சிகள், வசனங்கள், வார்த்தைகள் இதெல்லாம் அவருடைய உள்ளத்தை தொட்டு, ஐயோ நான் எவ்வளோ பெரிய பாவத்தில் இருக்கிறேன், நான் பாவமாக எத்தனையோ பாவ வழிகளில் நான் போய்கிட்டு இருக்கேனே அப்படின்னு சொல்லி மனம் வருந்துறான். அப்போ ஆண்டவரத்தில் முழங்கால் படி போட்டு, ஆண்டவரே என்னுடைய பாவங்களையெல்லாம் மன்னியும், நான் உண்மை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி அன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளை. உடனே அவனுடைய உள்ளத்தில் ஒரு பெரிய சந்தோஷம் வருது. இதற்கு முன்பாக அவன் எத்தனையோ கெட்ட வழிகளில் போய் எத்தனையோ சந்தோஷங்களை அனுபவிச்சான். அந்த சந்தோஷத்தை விட இந்த ரட்சிப்பின் சந்தோஷம், ஏசப்பா பாவங்களை மன்னிச்ச உடனே முழங்கால் படி போட்டு ஜெபிச்ச உடனே ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் அவனுடைய உள்ளத்தை ஆட்கொண்டு அவன் ரொம்ப இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் ஆண்டவருக்குள்ளே இருக்காங்கிறத அவன் அன்றைக்கு தான் பார்த்தான் பாருங்க. உடனே அவனுக்கு ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை வந்துருச்சு. போனால் மிஷினரியாக நான் போகணும், மிஷினரி ஊழியத்தை செய்ய வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை வந்தது. இந்த நாட்களில் இதன் மூலம் நம்ம என்ன படிச்சுக்கிட்டுறோம்? ஆண்டவர் என்ன செய்கிறாரு? பாவிகளை நேசிக்கிறார், பாவங்களை தான் என்ன செய்கிறாரு? வெறுக்கிறாரு. ரொம்ப மோசமான பிள்ளைகளை பார்த்து நம்ம இந்த நாட்களில் பயந்து ஓடக்கூடாது, அவங்கள அருவருக்கக்கூடாது. ஏசப்பாவை போல் நம்ம என்ன செய்யணும்? அவங்கள நேசித்து அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும், அவங்களோட ஜாக்கிரதையாக பழகணும். அவ்வளோதானே ஒழிய அவங்களுக்காக ஜெபம் பண்ணி அவங்களுக்கு ஏசப்பாவுடைய அன்பை நம்ம வெளிப்படுத்தணுங்கிறத இதன் மூலமாக நம்ம அறிகிறோம் பாருங்க. அது மாத்திரமல்ல, ஒரு நாள் இவர் என்ன செய்கிறாரு? அப்படியேவும் மிஷினரி ஊழியத்திற்கு போக வேண்டும் என்று ஆசைப்பட்டு இங்கிலாந்து தேசத்தில் நிறைய மிஷினரிமார்களோடு அவருக்கு ஒரு ஐக்கியம் கிடைக்கிறது. அப்போ அங்கே உள்ளவங்க சொல்கிறாங்க, முல்லர் இங்கே யூதர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும், உனக்கு எபிரேய மொழி தெரியும், ஜெர்மன் மொழி தெரியும், ஆங்கில மொழி எல்லாமே உனக்கு தெரியும், நீ சுவிசேஷம் அறிவிக்க வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவர் அங்கே போகிறாரு, லண்டன் மாநகரத்திற்கு. அப்போ லண்டனுக்கு போகும்போது தான் அவர் ஒரு பெரிய அவர் கண்களினால் ஒரு காட்சியை பார்க்குறாரு. அங்கே உள்ள தெருக்களில் சின்ன பிள்ளைங்க அனாதைகளாக, ட்ரெஸ் இல்லாமல், சாப்பாட்டுக்கு ஒன்றும் இல்லாமல், ஒரு சில பிள்ளைங்க நோயினால் அவதிப்பட்டு கெட்ட பழக்க வழக்கத்துக்கு அடிமைப்பட்டு குடிக்கிறவர்களாக இப்படி ஒரு சீரழிந்த நிலைமையில் சின்ன பிள்ளைகள் இருக்கிறத அவர் பார்த்து பரிதாபப்பட்டு அவருடைய உள்ள வேதனைப்படுகிறது. ஆண்டவரை நோக்கி, என்ன ஆண்டவரே சின்ன பிள்ளைங்க இப்படி கஷ்டப்படுறாங்கங்கிறாரு. உடனே தான் ஆண்டவர் ஒரு தரிசனத்தை அவருக்கு தருகிறார். என்ன தருகிறார்? நீ ஒரு அனாதை பிள்ளைகள், ஆதரவற்ற பிள்ளைகளுக்கு நீ பள்ளிக்கூடம் மாதிரி நீ நடத்து, விடுதி நடத்து. அப்போனா ஆண்டவரே நான் அதனுடைய தேவைகளுக்கு நான் என்ன செய்வேன் அப்படிங்கிறாரு. அதனுடைய தேவைகளுக்கு நான் யார்ட்டையுமே ஒரு பைசாவும் கேட்க மாட்டேன். நீங்கள் மக்களுடைய உள்ளத்தில் ஏவி அவங்க அந்த பிள்ளைங்களுக்கு தேவை என்னென்ன தராங்களோ அதையெல்லாம் நீங்கள் தான் மக்கள் மூலமாக நீங்கள் தரணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இடத்துல ஒரு பொருத்தனை பண்ணுறாரு. ஆண்டவர் அவருடைய ஜெபத்தை அப்படியே கேட்கிறார் பாருங்க. ஒரு நாள் அப்படியேவும் அவர் என்ன செய்கிறார்?
பிள்ளைகளை அப்படியே அனாதை பிள்ளைகளை, ஆதரவற்ற பிள்ளைகளை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு 300 பிள்ளைகள் வரை சேர்த்து அதற்கு ஒரு இடம் வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுகிறார். ஆண்டவர் ஒரு இடம் கொடுத்து அங்கே ஒரு 3 கட்டடங்களை கட்ட உதவி செய்கிறார். இப்படியாக அங்கு அனாதை பிள்ளைகளுக்கு விடுதி நடக்கிறது. அந்த பிள்ளைகளுக்கு நல்ல உணவு, உடை, கல்வி, இறை கல்வி, இயேசு கிறிஸ்து யார்ங்கிறத பற்றி சொல்கிறது. இப்படி அந்த பிள்ளைகள் நல்லபடியாக ஆதரித்து பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது ஒரு நாள் சாப்பாடு அந்த பிள்ளைகளுக்கு காலை உணவு இல்லை. காலை உடனே அங்கே கிச்சனில் வேலை பார்க்குறவங்க நாளைக்கு சாப்பாடு ஒன்றும் இல்லை அப்படின்னு நைட்டில் வந்து சொல்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, கடவுள் நமக்கு தருவார், இதுவரை நம்மளை நடத்தினார், இனிமேல் அவர் தருவார் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் வேலையை நீங்கள் செய்துட்டே இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவர் அறையை அடைத்து கொண்டு முழங்காலில் இருந்து ஆண்டவரை நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கிறார் ஜார்ஜ் முல்லர். காலை விடிந்தவுடன் பெல் அடிக்கிறாங்க. பிள்ளைங்களை டைனிங் ஹாலுக்கெல்லாம் பிள்ளைங்களும் வந்துட்டாங்க. பிள்ளைகளுக்கு முன்பாக தட்டெல்லாம் வைக்கப்படுகிறது. ஜார்ஜ் முல்லரை போய் ஐயா வாங்கன்னு சொல்லி கூப்பிடும்போது அவர் வந்து கரங்களை உயர்த்தி எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம், நமக்கு இந்த காலை வேளையிலே கடவுள் நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தரப்போகிறார், நல்ல காலை உணவு இப்போ தரப்போகிறார், அதற்காக கடவுளை நம்ம நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, துதிப்போம் கர்த்தரை அப்படின்னு சொல்கிறாரு விசுவாசத்தோடு. அப்படி துதிச்சு முடிக்கி சின்ன ஜெபம் பண்ணி முடித்தவுடன் அங்கே கேட்டில் ஒரு சத்தம் கேட்கு. 2 பண்டல் வச்சுக்கிட்டு ஒரு பேக்கரி உரிமையாளர் வந்து இந்தாங்க நைட்டெல்லாம் கடவுள் என்கிட்ட பேசினாரு, இந்த அநாத பள்ளிக்கூடத்தில் போய் இதை கொண்டே கொடுத்துருன்னு சொல்லி சொன்னார் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. உடனே பிள்ளைகளுடைய தட்டிலெல்லாம் வைக்கிறாங்க அந்த பண்ணை. அதுக்கப்புறம் இன்னொரு சத்தம் கேட்கு, ஒரு வண்டி சத்தம் கேட்டுக்கு முன்னாடி. உடனே அங்கே போய் பார்த்தா அந்த கேட்டில் அவர் பால் எடுத்துக்கிட்டு வராரு. என்னுடைய வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு, ரிப்பேர் ஆகி நான் போக முன்னாடி பால் கெட்டு போயிடும், இந்தாங்க பிள்ளைகளாவது சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லி பால் கேனை கொண்டு வந்து பால் பாட்டில்களை கொண்டு வந்து அவர் தாராரு. இப்படியாக கடவுள் அந்த இடத்துல ஜார்ஜ் முல்லருடைய விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ணினார். இதன் மூலமாக நம்ம என்ன அறிந்து கொள்கிறோம்? ஜார்ஜ் முல்லருடைய ஜெப வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீர்களானால் அவர் எப்போதும் 100 முறை என்ன செய்கிறார், முழங்காலிலேயே இருந்து அவர் பைபிள் தியானித்து படித்திருக்கிறார். மொத்தம் 200 தடவைக்கு மேலாக பைபிள் வாசித்து முழு வேதத்தையும் படித்து தியானித்த ஒரு மனிதனாக அவருக்கு இருந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல 10,000க்கும் மேலான பிள்ளைகளை ஆதரித்து விடுதி அநாத பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்தை வைத்து அவர் நடத்தினவர். அது மாத்திரமல்ல 117 கல்வி ஸ்தாபனங்களை அவர் நிறுவனராக அவர் காணப்பட்டார். அவருக்கு கிடைத்த எல்லா பணத்தையும் 7,50,00,000 அந்த சமூக சேவைக்காக இந்த ஆதரவற்ற பிள்ளைகளுக்கு தான் அவர் செலவழித்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆனபடினாலே இதிலிருந்து நாம் அவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்றால், அவர் ஒரு தடவை சொல்லுகிறார் ஜார்ஜ் முல்லர், நான் தேவனிடம் ஜெபித்த ஜெபத்திலே எனக்கு 50,000 ஜெபங்களுக்கு ஆண்டவர் எனக்கு பதில் கொடுத்திருக்கிறார். பிறகு ஒரு 30,000 ஜெபங்களுக்கு 24 மணி நேரத்தில் எனக்கு பதில் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த நாட்களில் ஜார்ஜ் முல்லர் மூலமாக நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், அவர் சொல்கிறாரு, எவ்வளவு நம்ம பிரச்சனை நம்மளுடைய தேவை எவ்வளவு இருந்தாலும், நம்மளுடைய பிரச்சனை எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் பிரச்சனையை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம். அந்த பிரச்சனையை கடவுள்கிட்ட போய் எனக்கு அப்படி இப்படின்னு நம்ம பேசவே வேண்டாம். பிரச்சனையை பார்த்து பேசுங்க. என் பிரச்சனையே, என் தேவையே, உன்னைய விட என் ஆண்டவர் எனக்கு பெரியவராக இருக்கிறார், அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி நீ விசுவாசத்தோடு நீ ஜெபம் பண்ண ஆரம்பி உனக்கு ஆண்டவருக்கு அற்புதம் செய்வார், நம்முடைய தேவைகளை சந்திப்பார் அப்படின்னு சொல்லி விசுவாசத்தை நமக்கு அவர் மூலமாக நம்ம கற்றுக்கொள்கிறோம். கண்களை மூடி நம்ம ஜெபம் செய்வோமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஜார்ஜ் முல்லரை போல நாங்கள் இருக்க முடியாவிட்டாலும் நாங்கள் இருக்கக்கூடிய இடங்களிலே, எங்களுடைய பள்ளியிலே, ஆலயத்திலே, எங்களை சுற்றி எங்களுடைய தெருவிலே நாங்கள் எங்கே இருந்தாலும் நாங்கள் சமூக சேவை செய்கிறவர்களாக, மற்றவர்களுக்கு உதவி செய்வர்களாக இருக்க எங்களுக்கு உதவி, அப்படிப்பட்ட மனப்பான்மை எங்களுக்கு தருவீராக ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, பிறருக்காக வாழக்கூடிய இருதயத்தை எங்களுக்கு நீர் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹாய் குட்டி பிள்ளைங்களா, உங்களுக்கு அனிமல்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும்ல? நீங்கள் கூட வீட்டில் நிறைய அனிமல்ஸ்லாம் வளர்க்கீங்கல்ல, ரொம்ப பெட் அனிமல்ஸ்லாம். இப்போ நம்ம மத்தியில் ஒரு தங்கச்சி வந்திருக்காங்க. அந்த தங்கச்சி பேர் ஜாய். ஜாய்க்கு எந்த அனிமல் ரொம்ப பிடிக்கும்னு கேட்கலாமா? ஜாய், உனக்கு எந்த அனிமல் ரொம்ப பிடிக்கும்? டாக் தான் ரொம்ப பிடிக்குமா? நிறைய பிள்ளைங்களுக்கு கூட டாக் பிடிக்கும், அப்படிதானே? ஜாய், டாக் கிட்ட இருக்கிற ஒரு நல்ல கேரக்டர் அது என்ன பண்ணும் சொல்லு? என் கூடயே இருந்து பாதுகாக்கும். ஓ, கூட இருந்து உன்னை பாதுகாக்குமா? பிள்ளைங்களா பார்த்தீங்களா,
டாக் நம்ம கூட இருந்து நம்மளை பாதுகாக்கும்ல. நீங்கள் தான் அந்த டாக்கை வளர்க்கீங்கன்னா நீங்கள் கூட்டிகிட்டு போகும்போது எதிரிகள் உங்களை தாக்கவே முடியாதுல்ல. அந்த டாக்கை தான் இன்னைக்கு அக்கா பலூன் மூலமாக உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். ஓகேவா? டாக் எல்லாரும் பார்த்துருக்கீங்கல்ல. இப்படி ஒரு பலூன் எடுத்துக்கோங்க. பலூன் எடுத்துட்டு அந்த டாக்கை எப்படி இந்த பலூனில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? அது கூட பாருங்கள், நன்றி எறிவுள்ள ஒரு விலங்கு தானே. நிறைய பேருக்கு டாக்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நன்றி எறிவுள்ள விலங்கு நம்ம வீட்டில் இருக்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல. நீங்கள் கூட பலூனில் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். உடையதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ரெண்டாவது என்ன பண்ணும், திடீர்னு என்ன பண்ணிடும், அக்கா மாதிரி அக்கா இப்போ பண்ண பார்த்தீங்களா, அதை மாதிரி மேலே வந்துடும். அதனால் நீங்கள் பண்ணும்போதே நல்லா டைட்டாக என்ன செஞ்சுக்கிடணும், ஹோல்ட் பண்ணிக்கிடணும். அக்கா பண்ணுறதை நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு சின்ன ரொம்ப குட்டியாக ஈஸியாக செஞ்சிடலாம். ஓகே, அடுத்து டாக்குக்கு எத்தனை கால் உண்டு? 2 கால் உண்டுல, அப்படி தானே ஜாய்? 2 கால் உண்டுல. ஒரு கால் போச்சாச்சு. அடுத்த 2 கால், 2வது கால் நம்ம போட போகிறோம். கொஞ்சம் கேப் விட்டு அழகாக இது பண்ணணும். ஓகே, இப்போ எத்தனை கால் வந்துட்டு? 4 கால். அப்படியா? 4 கால் வந்துட்டா? ஓகே, 4 கால் வந்துட்டு. டாக்குக்கு என்ன உண்டு நீளமா? வால் உண்டா இல்லையா? நீளமாக வால் உண்டு. வால் என்ன பண்ணணும், அழகாக போடலாம். ஓகே, டாக் என்ன பண்ணும், எப்போவுமே ரொம்ப பிரியமானவங்களை பார்த்து டாக் என்ன பண்ணும், வாழை நீட்டும்ல. அதுக்கு தான் வால் இருக்குன்னு சொல்லி அழகாக நீட்டிகிட்டே இருக்கும். குட்டி பிள்ளைங்களா இப்போ வந்துட்டா? இந்த டாக் ரொம்ப நல்லா இருக்கா இல்லையா? அழகாக இருக்குதா? நீங்கள் கூட வீட்டில் அழகாக டாக் அனிமல்ஸ்லாம் இந்த பலூன்லேயே செய்யலாம். ஓகேவா குட்டி பிள்ளைங்களா? நீங்கள் கூட இந்த டாக்கை வீட்டில் வளர்க்குங்க பார்த்தீங்களா? அதனால் நீங்களும் உங்கள் ஷோகேஸில் இதை மாதிரி பலூனில் செஞ்சு வீட்டில் வச்சுக்கிடலாம். நிறைய அனிமல்ஸ்ட குட் கேரக்டர்ஸ்லாம் இருக்குது. நீங்களும் அந்த நல்ல குணங்களை பின்பற்றுவீங்கன்னா நிச்சயமாக ஜீசஸ் உங்களை கூட பாதுகாப்பாங்க, உங்கள் கூட இருப்பாங்க. ஏசு சுவாமி நமக்காக கல்வாரி சிலுவையில் என்ன பண்ணாங்க, ரத்தம் சிந்தினாங்கல்ல. அந்த ஏசப்பாவுடைய ரத்தம் நம்முடைய பாவங்களெல்லாம் மன்னிக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம கூட ஏசப்பாவுக்கு எப்படி இருக்கணும் தெரியுமா? நன்றி உள்ளவங்களா இருக்கணும். பிடிச்சிக்கோ, இதை நன்றி உள்ளவங்களா இருக்கணும். டாக்கு கூட நன்றி உள்ளதாக இருக்கிற மாதிரி நீங்களும் ஏசு சுவாமிக்கு நன்றி உள்ளவங்களா இருப்பீங்கன்னு சொன்னால் அந்த ஹெவனுக்கு நிச்சயமாக ஜீசஸ் கூட நம்ம போகலாம். ஜீசஸ் நம்ம கூட இருப்பாங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. அன்பான குட்டி தம்பி தங்கச்சி, ஆண்டவர் இயேசு உங்களை ஆசீர்வதிக்கிறவர். இன்றைக்கி நம்ம கற்றுக்கொண்ட விபிஎஸ் தலைப்பு என்ன? பாதுகாக்கும் இயேசுவின் கண்கள். வசனம் என்ன கற்றுக்கொண்டோம்? உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். உங்களை யாராகிலும் உங்களுக்கு ரோதமாக வந்து தொட்டால் அது இயேசுவினுடைய கண்ணுக்குள்ளே இருக்கிற அந்த சின்ன கண்மணியை தொடுறானா? தொட முடியுமா? உடனே மூடிக்கிடும். அதே போல் இயேசு உங்களை பாதுகாப்பேன்னு சொல்லுகிறார். எந்த தீமை, எந்த தீங்கு, என்ன பிரச்சனை வந்தாலும் இயேசு உங்களை பாதுகாப்பார். அந்த இயேசுவை உறுதியாக பிடிச்சிக்கங்க. அந்த இயேசுவை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. எல்லா தேவைக்கும் இயேசுவை பாருங்கள். கவலைப்படாதீங்க. ஜெபிப்போமா? அன்பின் பரம தகப்பனே, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம். எங்கள் இயேசு எங்கள் நடுவில் எங்களை தொடுகிறவன் உம்முடைய கண்மணியை தொடுகிறான் என்று சொல்லி எங்களுக்கு வாக்கருளி எங்களை பாதுகாக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த குட்டி தம்பி தங்கச்சி ஒவ்வொருவருக்கும் நீர் பாதுகாப்பாயிரும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலதிக விவரங்களுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: சகோதரர் பி. பொற்செல்வன் ஆசீர், கிருபையின் ஊழியங்கள், ஆபிரகாம் நகர், பெரிய நாயகபுரம், தூத்துக்குடி 628101.